வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியிலிருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம். அதை தாண்டி லக்னத்திலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பலன்களை சேர்த்து பார்த்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது. ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு 90% அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே. ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம். கடக ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். கடக ராசியினருக்கு மாத தொடக்கத்தில் 10ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று 8இல் அமர்ந்த வக்ரசனியின் 3ஆம் பார்வையை பெறுகிறது. இது தொழில் அல்லது வேலையில் மாற்றத்தினை கொண்டு வர முயற்சியை கொடுக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துதல் இரண்டையும் வக்ரசனியின் பார்வை கெடுக்கும் என்பதால் சற்று தள்ளி வைப்பது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வக்ரசனியின் சமசப்தம பார்வை கிடைப்பதால் சிலருக்கு வேலைக்காக குடும்பத்தினை பிரிய வேண்டி வரும். வெளியூர் வெளிநாடு போன்ற வேலைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற மனம் குழப்பம் அடையும். ஆனால் ஏற்றுக்கொள்வது ஒரு வகையில் நல்லதே. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத மற்ற பிற குழப்பங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 10க்கு அதிபதியாகி 9ஆம் அதிபதியாகிய குருவோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்வது தர்ம கர்மாதிபதி யோகமாகும். இது தொழில் அல்லது வேலையில் நல்ல முன்னேற்றம் தரும் காலமாக அமையும். புது ஆர்டர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். இந்த காலத்தினை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. மேலும் செவ்வாய் குருமங்கள யோகத்தில் 11ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடக்கும். புதிதாக வரன் தேடுவோருக்கு வரன் அமையும். காதலில் இருப்போருக்கு திருமணம் கைகூடும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் இவற்றால் ஆதாயம் உண்டு. குலதெய்வ வழிபாடு மற்றும் முன்னோர் வழிபாடு, விட்டுப்போன குடும்ப சம்பிரதாயங்கள், பூஜைகள் இவற்றை மீண்டும் எடுத்து செய்து முடிப்பீர்கள். 12ஆம் இடத்தில் தன மற்றும் குடும்பாதிபதியாகி சூரியன் சுகாதிபதியோடு சேர்ந்து அமர்வதால் குடும்பத்தோடு சுற்றுலா, கேளிக்கை, உல்லாசம் போன்றவற்றை மேற்கொள்ள விரும்புவீர்கள். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் குடும்பத்திற்கு தேவையான சில வசதிகளையும் செய்து மகிழ்வீர்கள். அதற்காக சிறு சிறு விரயங்களையும் செய்வீர்கள். மாணவர்களுக்கு ராசியில் அமர்ந்த புதன் நிறைந்த அறிவு மற்றும் ஞாபக சக்தியை கொடுக்கும். விரும்பிய படிப்பு மற்றும் கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடியும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் குருமங்கள யோகத்தில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். வயதானவர்களுக்கு ஜீவனஸ்தானத்தை வக்ரசனி பார்ப்பதால் சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும். மாத பிற்பகுதியில் ஜீவனாதிபதி குருவோடு சேர்ந்து அமர்வதால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. மொத்தத்தில் கடகராசிக்கு இந்த மாதம் அஷ்டம சனியிலும் புத்துணர்ச்சி தரும் மாதமாக அமையும். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராசி பலன்கள், மாத பலன்கள், பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும். நன்றி.